Hi friends, welcome back. இந்த வீடியோல ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல சேலுக்கு அவைலபிளா இருக்க 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு பிரைம் லொகேஷன்ல லேக் வியூவோட இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சென்னை கீழ்கட்லைக்கு நெக்ஸ்ட் ஈச்சங்காடு சிக்னலுக்கு நியர்பைல மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து 350 மீட்டர்ல ரோஸ் நகர் அப்படின்ற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாக்குறது தான் தனிகை குடில் அப்படின்ற அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் G+3 ஃப்ளோரிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல 3 2 BHK and 3 3 BHK இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பார்க்கிங்காக கொடுத்திருக்காங்க. எல்லா அபார்ட்மெண்ட்டுக்குமே செப்பரேட்டா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 2875 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு. மேல இருக்க ஃப்ளோர்ஸை ரீச் பண்ண ஸ்டேர்கேஸ் லிஃப்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 BHK ஹவுஸ் பார்க்கலாம். இந்த 2 BHK ஹவுஸ் பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல இருக்கு. என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா டீக் வுட்ல வந்துரும். வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு சின்ன ஃபயர் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த 2 BHK ஓட டோட்டல் பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 1078 ஸ்கொயர் ஃபீட். இதுல 40% மேல உங்களுக்கு யூடிஎஸ் வந்துரும். இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 18 into 12 ஃபீட்டா இருக்கு. இன்டீரியர் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணாங்கன்னா ஃபைனலா பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி இந்த சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. ஹால்ல இருந்து காமன் ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட் ப்ரொவிஷனோட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோட இருக்கு. ஓவராலா இது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனா இருக்கு. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11.1 into 7.1 ஃபீட்டா இருக்கு. கிச்சன் ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் பெரிய லேஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமா தான் இருக்கு. இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11.6 into 11 ஃபீட்டா இருக்கு. மெயினா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எல்லா ஹவுசஸ் அண்ட் எல்லா ரூம்ஸ்லயுமே த்ரூ அவுட் தி டே சன்லைட் ஃபுல்லாவே இருக்கு. ஏர் வென்டிலேஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த அபார்ட்மெண்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு சைடுல பாத்தீங்கன்னா லேக்கோட வியூவோட இருக்கிறதால எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த அபார்ட்மெண்ட்ல வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமா தான் இருக்கு. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 12.3 into 11.3 ஃபீட்டா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்க 2 BHK மூணு வீடுமே பாத்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் நார்த் ஃபேசிங்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 3 BHK ஹவுஸ் பார்க்கலாம். இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 18 into 12 ஃபீட்டா இருக்கு. இந்த 3 BHK ஹவுஸோட டோட்டல் பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 1251 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு. இந்த ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் ப்ரொவிஷனோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. கிச்சனுக்கு முன்னாடி வாஷ் பேசின் அண்ட் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கிச்சன் பார்க்கலாம். அகைன் கிச்சனோட கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 17 into 8 ஃபீட்டா இருக்கு. கிச்சனோட ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் பெரிய லேஃப்ட்டுமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11.6 into 10.6 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11 into 12 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11.6 into 12 ஃபீட்டா இருக்கு.
இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட் ப்ரொவிஷனோட ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோட இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்டோட டெரஸ் ஏரியா பார்க்கலாம். டெரஸ்க்கு மேல ஒரு பெரிய ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுல சேஃப்டி கேட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டெரஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. ஹெட் ரூம்க்கு மேல பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் பொறுத்தளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்க திக் ரெசிடென்ஷியல் ஏரியால தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது மெட்ரோ ட்ரெயினோட ட்ராக் எல்லாமே கிளீனா தெரியுது பாருங்க. அப்படியே இந்த அபார்ட்மெண்ட்டோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் ஏரியோட கிளியர் வியூ தெரியுது பாருங்க. ஈவினிங்ஸ்ல நீங்க டெரஸ் வந்தாலுமே போதும் இந்த லேக்கோட கிளியர் வியூவை கூல் பிரீஸோட என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கீழ்கட்டளை நியர்பை அண்ட் கோவிலம்பாக்கம் சரௌண்டிங்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய யாருமே இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல அபார்ட்மெண்ட்ஸோட பிரைசிங் பொறுத்தளவுல பர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 6,999 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இது ஒரு டைரக்ட் சேல் ப்ராஜெக்ட் அப்படின்றதால எந்த விதமான புரோக்கரேஜும் நீங்க யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. கீழ்கட்டளை சரௌண்டிங்ஸ் அண்ட் கோவிலம்பாக்கம் நியர்பைல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.